மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு சாலைகளில் பாறைகள் மற்றும் மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான கள நிலவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே, குறிப்பாக 4 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில், குறிப்பாக ஏற்காட்டிலிருந்து நாகலூர், தலைச்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேருடன் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நேற்றைய தினம். அதன் பிறகு நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள 22 கிராமங்களை இணைக்கும் தரை பாலமும் அடித்து சென்றது. இதனால் 22 கிராம மக்களும் தற்போது வரை வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். அது ஒரு புறம் இருக்க, சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பிரதான சாலையில் 40 அடி பாலம், 60 அடி பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதாவது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ராட்சத பாறை அதாவது விழுந்து வந்து மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இருந்தால் மின்சாரமானது ஏற்காட்டுக்கு சென்றுள்ளது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்று அளவிலும் கூட மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியுள்ளது. தற்பொழுது வரை அரசு பேருந்து, தனியார் பேருந்து என அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. அடிவாரம் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் சென்று வருகிறார். குறிப்பாக குப்பனூர் சாலையை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மின்சாரத்துறையினர் என 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பகுதியில் JCB இயந்திரங்களை கொண்டு மண் சரிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தரமான பணிகளை செய்து ஒவ்வொரு மழையின் போதும் இந்த மண் சரிவு ஏற்படாத வகை பணிகள் செய்தால் மட்டுமே இந்த மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்படாமல் என்பது ஏற்காடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.